நிறுத்துப்பா. காலையில ஆமை வடை சாப்பிட்டேன், அஜீரணம் ஆயிடுச்சு போல இருக்கு. பாத்தியா எவ்வளவு பெரிய சவுண்ட் வருதுன்னு. முண்டோ அஜீர்ணம் இல்ல, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆயிடுச்சா? இப்ப என்னடா பண்றது? பேசாம பஸ்லயே போயிருந்திருப்பேன். நான் அதான் செய்ய போறேன். அப்ப நான் என்ன பண்றது? எதுக்கு இருக்க, பஞ்சர் போட்டு எடுத்துக்கோ. உயிர் நண்பனை பஞ்சர் போட சொல்றா. இப்ப பஞ்சர் போடுமா அப்புறம் டிஞ்சர் போடுமா? இதுக்கு தான் இவங்களை நம்புறது இல்ல. ஒழுங்கா கவர்மெண்ட் பஸ்ல ஏறி போயிருந்திருக்கணும். நான் அதை செய்யாம விட்டுட்டேன். ஓய், லிஃப்ட் கிடைக்குமா? டயர் பஞ்சர் ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருடா. நான் லாரி எல்லாம் பைக்ல ஏத்துறது இல்லீங்க. என்னது லாரியா? ஒண்ணு ஈவ்டீசி தான். இதெல்லாம் தப்புங்க. நீங்க என்கிட்ட வம்புக்கு வந்தீங்க. இறங்கி சொன்ன ஃபுட்போர்ட்ல பிறந்தவனே அன்டானு ஏரியா. என்ன பெருசு பட்டைய வாங்குறது? மேடையில் ஏற பஸ்ஸில் தானே ஏற, சீக்கிரம் ஏற. ஓயா ஏறனா எருவு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கப்பா. எங்க ஒரு மயிலாப்பூர் கொடுங்க. நீ எங்க? ஒரு மயிலாப்பூர் கொடுங்க. 2 எழுத்து கொடு. வேற யாரையா டிக்கெட் வாங்கணும்? வாங்கி தொலைங்க. நல்லா எதனா கேட்டுருவேன். 3 ரூபா கொடுத்தேனே, 2.75 தானே டிக்கெட். பாக்கி 25 பைசா கொடுங்க. இவ்வளவு கரெக்டா கணக்கு கேட்கற நீ வீட்டுல இருந்து வரும்போதே சில்லற சரியா எடுத்துன்னு வரணும். நாங்க என்ன வாரி பையில போட்டு நான் வரோம். எல்லாம் அடுத்த ஸ்டாப்பிங்ல தர்றேன். பிச்சைக்காரன்ட்ட கொடுத்தா கூட 4 நாளைக்கு மூஞ்சில அடிப்போம். யார் யார் டிக்கெட் வாங்கணுமோ வாங்கிக்கங்கப்பா. நாங்கெல்லாம் வரமாட்டேன். காசை பாஸ் பண்ணி விடு. பொம்பளைங்களுக்கு எதிர்க்க பிலிம் காமிக்கிறது 5, 10, 50 காசு பாக்கி தரணும். சில்லறைக்கு நாங்க ஏற்கனவே இருந்தாலும் இந்த கத்திக்கிட்டு இருக்கான். ஏய், உனக்கு எவ்வளவு நேரமா சொல்றது? உங்க அப்பா என்ன சொத்து தேடி அங்கேயா போச்சு வச்சிருக்கான். பஸ்ல ஏறணும் உனக்கு என்ன காலில் கம்மு வந்து ஒட்டிக்குதா? போடா புறம்போக்கு போடா. அப்படி டிரைவரே பிரேக்ல காலை வையே. சீக்கிரம் வா. லஸ் ஒன்று கொடுங்க. மேலே ஏறி தொலை. வண்டியில இருந்து தவறி விழுந்து எங்க தாலி அறுக்காத. போ. யார் அவன் ஃப்ரண்ட்ல ஏற? அப்படியே குத்தி செத்துரு. நீ எல்லாம் வேணா நாட்டுக்கு. வேற யாரையா டிக்கெட்டு? என்னோட 25 பைசா. ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு. நாங்க என்ன வீட்டுல இருந்து அச்சா எடுத்துன்னு வரோம் துட்டு. சும்மா தொண்ணு இறங்கும் போது தரேன். வந்துடுறானுங்க சாவுகிறேன். வேற எவன்டா டிக்கெட் வாங்கினா? வேற ஆழ்வார்பேட்டை ஒண்ணு. என்ன வழக்கமா 8:30 மணிக்கு போவேன், நீ லேட்டா போற? வீட்டுல கொஞ்சம் வேலை. உட்காங்க காணா. அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. எஸ் சீட்ல இறங்குப்பா. கிளம்புறா. இறங்குறேன். நாளாமா இறங்குறல்ல. இறங்குடா டே, முறைக்காத. அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்க வேண்டியவங்க எல்லாம் சீட்ல இருந்து எழுந்துங்கப்பா. ஐயோ, என் ஸ்டாப் வர போறது. என் 25 பைசா கொடுங்க. நீ கரெக்டா 2 ரூபாய் 75 பைசா கொண்டாந்து கொடுத்துட்டு நீ கொடுத்த 3 ரூபாய் வாங்கினு போ. பெரிய ₹1,00,000 கொடுத்த மாதிரி பேசுகிற. நீ இறங்குற போது கொடுக்கறேன்னு சொன்னீங்க. அது எங்க? அது ரிசர்வ் பேங்க்ல பத்திரமா இருக்குது. நீங்க ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் 25 பைசா எடுத்துக்கிறதா இருந்தாக்க அது கொள்ளையடிக்கிற சமாச்சாரம் தான் இருக்கு. ஆமா, 25 பைசாவா நான் எடுத்து அம்ஜிக்கரையில ஒரு பங்களா, அண்ணா நகர்ல ஒரு பங்களா கட்டுனுக்கிறேன். நீ வந்து கிரகப்பிரவேசத்துக்கு சோறு துண்டு போ. ஏன் உயிர் எடுக்கிற? என்னோட பைசாவை நீங்க வச்சுட்டு ஏன் தராம பிடிவாதம் பண்றேன்னு காசு அவுட்டா கரடியா கட்டுக்கிறேன். ரொம்ப நாளா குடுன்னு கேட்டுக்கிறேன். போயா கம்னே கிழ போட்டு பாக்கி பைசாவையும் கொடுக்காம மரியாதை இல்லாம பேசுறேன். நீங்க உனக்கு தான் மரியாதை. என் பையன் திறந்து காமிச்சு இதை பாருங்க ஐயா பெரியவரா என்கிட்ட 4 நாள் இல்லைன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணிருக்கணுமா? பென்ஷன் வாங்கினு நீ டென்ஷன் இல்லாத இருக்கிறா போல் இருக்குது. நீ கொடுக்குற டென்ஷன்ல பென்ஷன் வாங்குற வயசு வரைக்கும் நான் இருப்பேன் நானே சந்தேகமா இருக்குது. ஆட்டோ டாக்ஸியில் ஏறினா மட்டும் மீட்டருக்கு மேலே 5 கொடு 10 கொடுன்னு கேட்டால் கம்முன்னு கொடுத்துருவாயம் ஒன்று போயினே இருப்பீங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு இன்னமும் அவ்வளோ அலங்காரமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஒவ்வொருத்தருக்கும் 5 பைசா 10 பைசா 25 பைசா 50 பைசா கரெக்டாக சொச்சமாக சில்லற மீதி கொடுக்கணும்னா டியூட்டிக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் எங்கன்னா தர்கா வாசலில் கோயில் வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு தான் வரணும். என்ன போடக்கூடாது. என்ன சொல்றேன் நீங்க? இது பாருங்க. இந்த பார் இறங்க கீழே. பாக்கியை வாங்காம நான் இறங்க மாட்டேனா? இறங்காத. அடுத்த ஸ்டாப்பிங்கில் செக்கிங் வருவாங்க. மாட்டி நான் 500 ரூபாய் கட்டு. என்ன இப்படி பேசுறேன் நீ? கொஞ்சம் கீழே இறங்குங்க. இல்ல அவர்கிட்ட 25 பைசா வாங்கிட்டு தான் கீழே இறங்குறேன். அதுக்கு தான் பெரியவரை சொல்றேன், கொஞ்சம் இறங்குங்க. அதான் சொல்றாருல இறங்கியா? இல்ல என்னோட 25 பைசா நான் தர்றேன் வாங்க. அது நீங்க எதுக்கு சார் தரணும்? அவ தர வேண்டியவ தரணும். அதான் கர்ண பிரபு தரேன்றாருல, கீழே நீங்க வாங்கிக்க கொடுத்துருப்பா போ. எனக்கு இப்ப நீங்க கொடுத்துருவேன். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் 25 பைசா யாரு கொடுப்பா சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்றேன், நீங்க வாங்க. கீழே இறங்குறாரு. அப்பா என்ன அப்பா இந்த 4 நாள் தான் நெத்தில ஒட்டி தூங்கி போறாங்களா? கம்னு போயா. என்ன கொடுமை பார்த்தடா. இத பத்தி நிச்சயம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். டெப்போ அந்த பக்கம் தான் இருக்குது. போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. வயசான காலத்துல வீட்டுல ஓரம் படுக்காத பைய தூக்கி வந்து மூஞ்ச பத்தியா அதுக்கு புறம்போக்கு. பார்த்தடா. ஹலோ, என்ன புறம்போக்கு நிலத்துக்கு நாளைக்கு பட்டா போட்டுடலாம். பிகிலா ஷார்ப்பா தோற கிளம்பு. பட்டா போட்டுடலாமா சார்? 23/2/2002 அன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு விஸ்வநாதன்றவர் உங்ககிட்ட 3 ரூபா கொடுத்து 2.25 ரூபா டிக்கெட்டுக்கு போக மீதி 25 பைசா கேட்டிருக்காரு.
அதுக்கு நீங்க அடுத்த ஸ்டாப்ல தரேன், இறங்கும் போது தரேன்னு சொல்லி கொடுக்காம ஏமாத்திருக்கீங்க. சில்லறை இருந்தா கொடுத்துருக்க மாட்டோமா சார்? வேலைக்கு வர நீங்க தான் உங்களுக்கு தேவையான சில்லறை கொண்டு வரணும் சார். பஸ்ல ஏற எல்லா பயணிகளும் எப்படி சில்லறை கொண்டு வர முடியும்? வந்து அது மட்டும் இல்லாம பப்ளிக் பிளேஸ்ல அந்த பெரியவரை பார்த்து சாவுகிராக்கி புறம்போக்குன்னு வேற திட்டி அவமானப்படுத்திருக்கீங்க. பயணிகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க வேலைக்கு சேரும் போது மேல் அதிகாரிங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? அது சொல்லி கொடுத்துருக்குறாங்க சார். அப்படின்னா ஏன் அந்த பெரியவரை பார்த்து தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினீங்க? அது யுவர் ஆனர், இதற்கு மேல் டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தை விசாரிக்க விரும்புகிறேன். டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம், டிப்போ அதிகாரி ராஜரத்னம். நீங்க தானே டிப்போ அதிகாரி? ஆமா சார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சில்லறத்தனமான கேள்விகளை என்னால பதில் சொல்ல முடியாது சார். ஐ ஆம் an administrative officer. இல்ல சார், நீங்க பதில் சொல்லியே ஆகணும். அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சார்? நிர்வாகம் சார். உங்க நிர்வாகத்தின் கீழ் தானே ஒரு வேலை செய்யறாரு. ஆமா சார். உங்க நிர்வாகத்திறன் சரியா இருந்திருந்தா கண்டக்டர்களை கண்டிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி தவறுகள் நடந்தும் இருக்காது. உங்களோட அலட்சிய போக்குனால கண்டக்டர்களும் டிரைவர்களும் மக்களை மரியாதை குறைவா பேசுறதும், ஸ்டாப்ல நிக்காம போறதும், பயமுறுத்துற மாதிரி வண்டியை ஓட்டுறதும், பஸ்ல கூட்டமே இல்லைன்னா கூட கண்டக்டர் உட்கார்ந்துகிட்டே டிக்கெட் கேட்கறதும், இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் நிர்வாக அதிகாரியான நீங்க தான் பொறுப்பு. கரெக்ட் யுவர் ஆனர், ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரை, அதையும் மீறி ஒரு ஆஸ்மா பேஷண்டை 25 பைசா தராமல் ஏமாற்றி 3 கிலோமீட்டர் நடக்க வைத்ததோடு அல்லாமல் பொது இடத்தில் தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியதற்கு ஐபிசி செக்ஷன் 499 ஹார்மிங் ரெப்புடேஷனிலும் அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் உடல் வேதனைக்கும் நஷ்ட ஈடாக ரூபாய் 10,000 அவருக்கு தர வேண்டிய 25 பைசாவையும் சேர்த்து 10,025 பைசாவும் வழங்க வேண்டும் என்றும், இது போன்ற தவறுகளுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கில் கண்டக்டர் மீதும் டிப்போ அதிகாரி மீதும் தவறுகள் இருப்பதால் தலைமை நிர்வாகம் பாதிக்கப்பட்ட திரு விஸ்வநாதனுக்கு 10,000 ரூபாயுடன் பாக்கி 25 பைசாவும் வழங்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. நிர்வாக குறைவுக்கு காரணமான டிப்போ அதிகாரி ராஜரத்னத்தையும் பயணிகளை மதிக்க தவறிய கண்டக்டர் கணேசனையும் 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் இந்த கோர்ட் அரசு போக்குவரத்து கழக நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்கிறது. உங்களுக்கு எவ்வளவு சில்லறை தரணும்? 10 காசு தரணும், பரவாயில்ல விடு. ஐயோ, இந்த விளையாட்டே வேண்டாமா? இப்ப 10 காசு வேணாம்பீங்க, அப்புறம் கோர்ட்ல போய் கேஸ் போடுவீங்க 10,000 வேணும்னு. நாங்க வேற சஸ்பெண்ட் ஆகணும். இது எங்களுக்கு தேவையா? நாமெல்லாம் எங்கடா இருக்கோம்? எப்படிடா திருந்துனாங்க? லாயர் சூர்யா ஆப்போசிட்டுக்கு அப்புறமும் திருந்தலாம் எப்படிடா? என்ன சர்மா, பிசினஸ் எப்படி இருக்கு? உங்க கோஆபரேஷன்ல டூப்ளிகேட் பிசினஸ் ரொம்ப சூப்பரா நடக்குது மிஸ்டர் ஜிகே. குட். உங்க ஷேர் மட்டும் 3 கோடி ரூபாய். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ஜிகே. சொல்லுங்க. பூஞ்சோலை எஸ்டேட் கேஸ் ஹியரிங் வருது, கோர்ட்ல ஆஜராகணும். ஆப்போசிட்ல ஆஜராகிறது யாரு? சக்திவேல் மச்சன சூர்யா. சூர்யா தலைய மிதிச்சா வால் துடிக்கிறது சகஜம். பிகினிங் ஸ்டேஜ் தான், பாத்துக்கலாம். நான் தான்பா ஆதிசாமி பேசுறேன்பா. நல்லா இருக்கிறேன்பா. இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆனம்பா. டாக்டர் சொன்னார்ப்பா, ரொம்ப கவனமா கை வச்சுக்கோ, 6 மாசத்துல கை கூடிருன்னு சொன்னார்ப்பா. நீங்க வர வேண்டாம், நானே ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன்பா. வச்சுட்டுமாப்பா? சரிப்பா. கரலக்கட்டு இங்க தானே வச்சோம், காணுமே. சார் இவ்வளவு டென்ஷன்ல போன் பண்றாரு. ஹலோ சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுறேன். ஆமா, ஏதோ அர்ஜென்ட் நீங்களாமே. ஆமா, நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் பேனா சார் இங்க பேப்பர்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா என் கையில கொஞ்சம் எழுதிங்களே. ரொம்ப தேங்க்ஸ் சார். பேனா என்கிட்ட இருக்குது. ஆமா சார், தப்பா எடுக்காதீங்க சார். சார் ஆமா, கட்டா விழுந்துறாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே. நெசப்பாக்கம். நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவரு. மெட்ராஸ் 78 78. ஓகே, நான் வந்துடுறேன் சார். இதுல என்னன்னா, இது எப்படி போறதுன்றத மட்டும் டீடைல்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நேரா வந்துடுவேன் சார். ஆமா சார். ஆமா, அங்க இருந்து நேரா கிளம்பி வந்து கேகே நேரு டிப்போக்கு வந்துடுறேன். அங்க இருந்து ரைட்டா சார்? ரைட் போயிட்டு அங்க இருந்து ஒரே ஒரு லெஃப்டா சார்? லெஃப்ட் போயிட்டேன் சார். அப்புறம் அங்க ஸ்ட்ரைட்டா வந்தா தெருமுனையில 5 டீ கடை இருக்குதா? எங்க பாக்க உடையா? ஆமா, 5 டீ கடை இருக்குது. அங்க இருந்து பின்னாடி போமா போனா அங்க இருந்து ரோடு கீழே இறங்குதா? அதுல போனாக்க ஒரு மேம்பாலம் வருதா? அதுக்கப்புறம் ஒரு யூட்டர்ன் எடுக்கணுமா? ஓ சரி. அப்படி யூட்டர்ன் எடுத்தோம்னா அதுக்கு அப்புறம் ஒரு எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி இருக்கா?
அதுக்கு பக்கத்துல 8ஆம் நம்பர் வீடா? ஓகே சார், வந்துடுறேன் சார், உடனே வர்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ எதுக்கு பக்கத்துல சொன்ன? எலும்பு முறிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆகி வரேன். நீங்க தானே 8ஆம் நம்பர் எழுதி 8வது என் கையில போய் 8 போட்டியாடா? வருத்தப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். குழந்தை வெளியூர் எலும்பு முறிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவர் கையில தான் டாக்டரா? இது வரைக்கும் 8 கை எடுத்திருக்காரு. சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார் கம்ப்ளைண்ட் ரைட்டா பாரியா? எவ்வளோங்க சார்? என்னையா புதுசா கேக்குற? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா முடிச்சிட போறோம். இந்தாங்க சார். ஓ சரி, எதா இருக்கு? வணக்கம். சொல்லு. என் பேரு சிவராம, 36 வரதராஜர் தெருவில் குடியிருக்கேன். அதுக்கு என்ன இப்ப? பக்கத்து வீட்டு முத்துசாமி அடிக்கடி தகராறு பண்றாங்க. சரி சரி, அப்படியே போயிட்டு ஒரு ஸ்கொயர் வெள்ளை பேப்பர், ஒரு 10 கார்பன் ஷீட் வாங்கிட்டு வா. இரியா ஏட்டையா, டீ சாப்பிடுங்களா? சொல்லுங்களேன். 4 டீ, 2 காப்பி சக்கரை கம்மியா. அப்படியே எனக்கு ஒரு பேக்கெட் கோல்ட்ல கிங்ஸ், அவருக்கு வில்ஸ். ஐயோ ஐயா மறந்துட்டேனே, ஐயாவுக்கு பெரிய செவன்லையா 2 வாய்க்க. வடிவேலு பீடா போடுறியா? சொல்லுங்க. 4 பான்பராக் பெருசு, 420 2 ஜர்தா பீடா வாங்கிக்க. ரைட்ரையா, பீடி வேணும். அவனுக்கு ஒரு 2 சந்திரியா பீடி வாங்கிக்க. நிக்காதையா, முதல்ல போய் வாங்கிட்டு வா. போய யோ, சொன்னதுனா அவரே ஐயா பாக்குற, போயாங்கிற. யோ நில்லியா, ஐயா வந்து ஆட்டோவை கட் பண்ணி அனுப்பியா? யாரு? இன்ஸ்பெக்டர் வந்து ஆட்டோவா? இன்ஸ்பெக்டரா? அவரு நான் உன் வீட்டு வேலைக்காரரா? ஐயான்னு சொல்லியா? போயா. எவ்வளவு ஆச்சுப்பா? 70 ரூபா. செவ்வெள்ளி கிடைக்கல போல இருக்கு. ஆமாங்க ஐயா. சூடு கம்மியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயா என் கம்ப்ளைண்ட். பேர் என்னையா சொன்ன? சிவராமன். சிவராமன் வரதாயம் தெரியுதானே? ஆட்டோ வந்துடுறப்போ ஆட்டோக்கு துட்டு எடுத்து போயா. ஏங்க வரும்போது ரேஷன்ல அரிசியும் கோதுமையும் வாங்கிட்டு வந்துருங்களேன். பெரியவரே, உங்க நிலைமை புரியுது. போய் வக்கீல் சூர்யாவை பாருங்க. ரைட்டர் கோவிந்தன், ரைட்டர் கோவிந்தன், ரைட்டர் கோவிந்தன். 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கம்ப்ளைண்ட் பண்ண திரு சிவராமன் வந்தாரா? அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க? அது வந்து நானே சொல்றேன். ஒரு ஸ்கொயர் வெள்ளை பேப்பர், 10 ஷீட் கார்பன், 4 டீ, 2 காஃபி, ஒரு பேக்கெட் கோல்ட் ஃபில்டர், ஒரு பேக்கெட் வில்ஸ் ஃபில்டர், பான்பராக் பெருசு 4, ஜர்தா பீடா 420 2, இன்ஸ்பெக்டருக்கு செவ்வெளநீ 2, கைதிக்கு சந்திரிகா பீடி ஒரு கட்டு. இது 10ஆவதுன்னு இன்ஸ்பெக்டர் வந்த ஆட்டோக்கு 70 ரூபா வாங்கியிருக்கீங்க. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்க கிட்ட இப்படிலாம் கேட்டு வாங்கணும்னு ஸ்டேஷன்ல ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? இல்லைங்க ஐயா. பின்ன ஏன் கம்ப்ளைண்ட் செய்ய வந்த பெரியவர்கிட்ட இதெல்லாம் கேட்டீங்க? அது ஸ்டேஷனுக்கு வர்றவங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டரை ஐயான்னு அழைக்கணும்னு சட்டம் இருக்கா? இல்லைங்க ஐயா. இல்லைன்னா உயர் அதிகாரிகள் அந்த மாதிரி தான் கூப்பிடணும்னு ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காங்களா? இல்லைங்க ஐயா. அப்புறம் ஏன் அந்த பெரியவரிடம் இன்ஸ்பெக்டரை ஐயான்னு அழைக்கணும்னு வற்புறுத்திருக்கீங்க? தப்புதானுங்க ஐயா. இங்க ஐயா தேவையில்லை. சரிங்க ஐயா. ஐயாங்கிற வார்த்தை உங்க உடம்புல ஊறி போச்சு. உங்க பணியின் காரணமாக நீங்க வேணும்னா உங்க மேலதிகாரிகளை ஐயா, கடவுள், சாமின்னு அழைக்கலாம். பொதுமக்களையும் அப்படி அழைக்க சொல்வது தவறு. இதுக்கு இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல, டெபுட்டி கமிஷனரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். சோ யுவர் ஆனர், டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை விசாரிக்க விரும்புகிறேன். டெபுட்டி கமிஷனர் முத்துவேல், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல். நீங்க தானே டெபுட்டி கமிஷனர் முத்துவேல்? சிட்டியில் இருக்கிற C2 போலீஸ் ஸ்டேஷன் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு? ஆமா.
இப்படி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்க கிட்ட பீடி சிகரெட் இளநீர்னு லஞ்சம் வாங்குறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா? சாரி சார், இதெல்லாம் லஞ்சம் இல்லை சார். சார் வேறு எதுங்க சார் லஞ்சங்க சார்? பீடி சிகரெட் இளநீர்லாம் சும்மாவா சார் வருது? லஞ்சத்தை பணமாக வாங்காமல் பொருளாக வாங்குறீங்க. இது ஒரு வகையான லஞ்சம் தான் சார். ஸ்டேஷனில் மட்டும் இல்லாமல் தினம் தெருவோடு இருக்கிற வண்டி கடையில் 5 ரூபா வாங்குறதும் பிளாட்ஃபார்ம் கடையில் 10 ரூபா வாங்குறதும் வாடிக்கையாக வச்சுருக்கீங்க. கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம், இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்லை? யுவர் ஆனர், இந்த பெரியவர் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியாமல் போலீஸ் ஸ்டேஷன் வந்தார். போலீஸ் ஸ்டேஷனில் இவங்க தொல்லை தாங்க முடியாமல் கோர்ட்டுக்கு வந்திருக்கார். அவர் நிலைமை என்ன தெரியுமா? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரேஷன் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு அவர் மனைவி பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இருந்த பணத்தை ஸ்டேஷன்லேயே செலவு பண்ணியிருக்கார். அரிசி வாங்காமல் வீட்டுக்கு போனால் அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன? இதுக்கு இந்த கோர்ட் என்ன தீர்வு சொல்ல போகுது? தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தியதால் ரைட்டர் கோவிந்தன் மீது IPC செக்ஷன் 166 படியும், பொருள்களை லஞ்சமாக பெற்றதால் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படியும், இவர்களையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தவறிய டெபுட்டி கமிஷனர் மீதும் காவல்துறை ஒழுங்கை மீறிய குற்றத்திற்கு நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் பணத்துக்கு பதிலாக சென்ட் வாங்கிக்கோங்க சார். வேலைக்கு உறவச்சிடாத போயா. சிங்கப்பூர் சென்ட் சார். நிலைமை தெரியாம பேசாத போயா. இந்த வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட பெரியவருக்கு இன்ஸ்பெக்டர் தேவராஜ், ரைட்டர் கோவிந்தன், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல் ஆகிய மூவரும் தங்களது 3 மாத சம்பளத்தை நஷ்ட ஈடாக உடனடியாக தர வேண்டும் என்றும், ரைட்டர் கோவிந்தன், இன்ஸ்பெக்டர் தேவராஜ் இருவரையும் ஓராண்டு காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தவறுகள் ஏற்பட காரணமாக இருந்த டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்யும்படியும் இந்த நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது. உங்களுக்கு 6 மாசம் சஸ்பென்ஷன் வாங்கி தந்தது அவமானமா இல்லையா சார்? நோ கமெண்ட்ஸ். நீதித்துறை காவல்துறையை டாமினேட் பண்றதா நினைக்கிறீங்களா? நோ கமெண்ட்ஸ். நீங்க நிறைய பேருக்கு ஆப்பு வச்சிருக்கீங்க, ஆனா சூர்யா உங்களுக்கே ஆப்பு வச்சிட்டு தான் சொல்றாங்களே. சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன். தெரிஞ்சே நிறைய இடத்துல இடிக்கிற. நீ எங்கெல்லாம் இடிச்சங்கிறத 6 மாசம் சஸ்பென்ஷன் முடிஞ்சதும் வந்து சொல்றேன். வீட்டை விட்ட கோர்ட்டு இப்படியே இருந்தா எப்படி? காதல்னு அலைய வேண்டியது, ஓகே ஒண்ணு காய வைக்க வேண்டியது. இப்போ என்ன பண்ணணும்ன்ற? ரிலாக்ஸ்மா, சுத்தி லவ்வர்ஸ் தான், ஜாலி மூடுக்கு வா. அங்க பாரு, அவ எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கான், நீயும் இருக்கிய. ஏய், அந்த மாதிரி ஒண்ணே ஒண்ணு. சரி, நீ நிஜமா கொடுக்க வேண்டாம், அப்படி கொடுத்தா எங்க கொடுப்பேன்னு சொல்லு, எனக்கு அந்த கிக்கே போதும். சொல்றியா? சொல்லு. இங்க 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 ஏதாவது ஒரு இடத்த சொல்லு. ஏன் சிரிக்கிற? இது வரைக்கும் எந்த இடத்த சொல்லியோ அந்த இடத்துல. எங்க சொல்லிட்ட? எங்கேயும் சொல்லிட்ட, இங்க கூட சொல்லிட்ட. இவ்வளவு இடத்த சொன்ன நீ உள்ளங்கைய சொல்லவே இல்லையே. நீங்க எல்லாரும் இந்த ஏரியாவுல தானே இருக்கீங்க? 5 வருஷமா இங்க இருக்கிறோம். விளைஞ்சலியமா வந்துக்கிறியா? இலவச வேட்டி சேலையா? அதுலயே இருங்க. இந்த சாக்கடை எல்லாம் எவ்வளவு நாளா இப்படி இருக்கு? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இப்படியே தான் இருக்குது. இத பத்தி கவுன்சிலர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கவுன்சிலர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும். அந்த ஆளுக்கு மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறதுக்கும் உண்டியால் வாசல் பண்ணி ஊடு கட்டுறதுக்கு நேரம் சரியாகுது. நாங்க போய் கூப்பிட்டா என்ன சொல்லுவாரு? மூக்க முடிக்கணும், பக்கத்துல கூட வராத, கப்படி போமான்னுவாரு. 5 வருஷத்துக்கு ஒரு தபா எம்எல்ஏ வருவாரு. இந்த கப்பு தாங்க முடியாம அப்படியே ஓரமா நின்னுக்கிட்டு எங்களை எல்லாம் குரூப்பா நிக்க வச்சுன்னு ஒரு போட்டா பிடிச்சுப்பாரு. அடுத்த வாரம் பெரிய பெரிய போஸ்டரா வரும். கார்பரேஷன் காரங்க கிட்ட போய் சொன்னீங்களா? 3 தபா மனு கொடுத்துக்கணுமே. அவங்களுக்கு எங்க ரோட பைது பாக்குறேன்னு சஸ்பூன்ஸ திறந்து விட்டுக்கணும், ஓரமா நின்னுக்கிட்டு தம் அடிக்கிறதுக்குமே நேரம் சரியாகுது.
எங்க மனுவெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில கடாசிடுறோங்க கண்ணு. இங்கே இருந்து சாவணும்னு எங்க தலையெழுத்து கண்ணு. இந்த காவாயிலே வாழ்ந்து இந்த அம்மா காலை பாரு, ஆனைக்கால் வந்ததுதான் மிச்சம். இது பரவாயில்ல தம்பி, குடிக்கிற தண்ணியில சாக்கடை தண்ணி கலந்து வருது. அத குழந்தைங்க குடிச்சிட்டு பாந்தி இன்னும் பேதி இன்னும் தர்மாஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு அலைகிறோம். எல்லாம் எங்க தலைவிதி. கார்பரேஷனுக்கு வரியெல்லாம் கட்டுறீங்களா? அட போப்பா, ஜனவரி பிப்ரவரி தர பாக்கி எல்லா வரையும் கட்டுறோம். கவுன்சிலர் கூல் மனோகரன், கவுன்சிலர் கூல் மனோகரன், எட்வின் சாமிதுரை, எட்வின் சாமிதுரை, எம்எல்ஏ நாச்சியப்பன், எம்எல்ஏ நாச்சியப்பன். என்ன தலைவா இப்படி சட்டம் இல்லாம வர? யார பார்த்து இன்னும் வார்த்தை கேட்கிற? சட்டம் இல்லைன்னு சட்டசபையில 1000 சட்டையை கிழிச்சு விடானா? ஏன் சட்டை எவனாவது கிழிச்சிட மாட்டானா? அதனால தான் போடல. சின்னம்மாப்பேட்டை தொகுதி சரவணா தெருவுல மக்கள் அதிகமா இருக்கிற குடிசை பகுதியில கடந்த 6 மாச காலமா சாக்கடை தண்ணி வெளியேறி அங்கங்க தேங்கி கிடக்குது. இத பத்தி பொதுமக்கள் கவுன்சிலரான உங்ககிட்ட வந்து பல தடவை சொல்லியிருக்காங்கல்ல? ஆமாங்க. அவங்க மாரியம்மன் கோயில்ல கூழ் ஊத்துறதுக்கும் உண்டியல் வசூல் பண்ணவுமே நேரம் சரியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்க வார்டு மக்களை நீங்க கவனிக்க மறந்துருக்கீங்க. சின்னம்மாப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ நாச்சியப்பன் நீங்க தானே? அப்படி கேட்ட ஈரேழு உலகத்துக்கு தெரியும் நான் தான் நாச்சியப்ப எம்எல்ஏன்னு. பேரன்பு மிக்க பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, தாய் குலங்களே, எவ்வளவோ பிரச்சனைகளுக்கெல்லாம் எதிர்ப்பு குரல் கொடுத்தவன், நாட்டிலே நடக்கின்ற அக்கிரமங்கள் எல்லாம் அடித்து கெட்டவன் எம்எல்ஏ. தலைவா, இது ஒண்ணு சட்டசபை இல்ல, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அப்படியா சொல்ற? சரி கண்ணு, நீ மேற்கொண்டு கேளு. சரவணா தெரு உங்க தொகுதியில தானே இருக்கு? இந்த சரவணா சாம்பார் சோறுலாம் ருசியா? ஏண்டா முண்டக்கண்ணி அம்மன் கோயில் கண்டாண்ட. முண்டக்கண்ணி அம்மன் கோயில் பக்கத்துல ஒரு சின்ன தெரு இருக்குது, அதுதானே? அந்த ஏரியாவே நான் அங்கலங்கலமா அளந்து வச்சுக்கிறேங்க. கரெக்டா? அளந்து வச்சாலும் தொகுதி ரொம்ப நல்லாவே அளந்து வச்சிருக்கீங்க. ஆமா, எம்எல்ஏன்னா என்ன? நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னன்னு தெரியுமா? இதோ பாருடா, இன்னெல்லாம் கேக்குறாரு. உனக்கு ஏதாவது தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. அமைக்கு நிறு. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. எம்எல்ஏ என்பவர் மக்கள் பிரதிநிதி. மக்களின் தேவைகளை கேட்டு சேவை செய்ய வேண்டிய பொது நல மக்கள் ஊழியன். இதை நீங்க உணர்ந்து செயல்பட்டு இருந்தீங்கன்னா இங்க நீங்க வந்திருக்கவே மாட்டீங்க. என்னைக்காவது இப்படி சொல்லிருப்பீங்களா? தம்பி இன்னும் பிரமாதமா புட்டு புட்டு வைக்குது. தம்பி நீங்க தப்பா நினைக்கலன்னா நம்ம கட்சிக்கு வந்துருங்க. டெய்லி 2 ஷால்வ 2 மாலை, முடிஞ்சா சாயந்தரமான ஒரு ஆஃபீஸ் சோடா ஐஸ். என்ன வேணும்ன்றாரா? நீங்க தானே சென்னை மாநகராட்சி அதிகாரி எட்வின் சாமிதுரை? எஸ் சார். இந்த தண்ணியை நீங்க குடிப்பீங்களா? மாட்டேன். அந்த தெரு மக்கள் இதுதான் குடிக்கிறாங்க, தெரியுமா? அது என் தவறு இல்ல சார். என்ன திமிரா பதில் சொல்ற பாத்தியா? லேண்ட் டாக்ஸ், டெவலப்மெண்ட் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் குடிக்கிற தண்ணிக்கு வரி வாங்குறீங்க. நல்ல தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ரசீது மட்டும் ஒழுங்கா கொடுக்குறீங்க. ட்ரைனேஜ் டாக்ஸ் எதுக்கு கட்டுறோம்? சாக்கடை தண்ணி பூமிக்கு அடியில போறதுக்கு. ஆனா அந்த ஸ்லம்ல ரோட்டுக்கு மேல போகுது. டெவலப்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம். ரோடு நல்லா இருக்கா? தெருவுகளுக்கு ஒழுங்கா எரியுதா? இல்ல. இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, யார் மேல தப்பு? இப்படி 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வரின்ற பேர்ல மக்கள் கொடுக்கிற பணத்தை தான் நீங்க சம்பளமா வாங்குறீங்க. அது மட்டும் இல்ல, நமக்கு கீழே வேலை செய்யற துப்புரவு மேற்பார்வையாளர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு நீங்க கவனிக்கல. அப்படி நீங்க கவனிச்சிருந்தா கமிஷனர் பாக்குறாருன்ட்டு சூப்பர்வைசருக்கு ஒரு பயம் வந்திருக்கும். சூப்பர்வைசர் பாக்குறாருன்ட்டு கீழே வேலை செய்யறவங்களுக்கு பயம் வந்திருக்கும். வேலையும் ஒழுங்கா நடந்திருக்கும். உங்களை மாதிரி மேலே அதிகாரிகளோட மெத்தனத்தாலும் கவன குறைவாலும் தான் மக்கள் இந்த தண்ணியை குடிக்கிறாங்க, வராத தண்ணிக்கு வரி கட்டுறாங்க. சோ யுவர் ஆனர், அந்த பகுதி மக்கள் தினசரி சாக்கடை நீரில் நடப்பதாலும், அசுத்த காற்றை சுவாசிப்பதாலும், யானைக்கால் நோய் மற்றும் விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு மாநகராட்சி பொறுப்பேற்று இந்திய அரசியல் நிர்ணய சட்டப்படி பாதிக்கப்பட்ட மக்களின் மன உளைச்சலுக்கும் நோயினால் ஏற்பட்ட துன்பத்திற்கும் நஷ்ட ஈடாக ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 25,000 வழங்க வேண்டும் என்றும் கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வழக்கை பாரபட்சமின்றி ஆராய்ந்ததில் உடனடியாக அந்த ஏரியா சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும்
சாக்கடை கழிவு நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நஷ்டஈட்டு தொகையாக ரூபாய் 25,000 ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் மாநகராட்சிக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. என்ன சூர்யா, நல்லா இருக்கியா? கோர்ட்ல சந்திக்கலாம் நினைச்சேன், ரோட்லயே சந்திச்சிட்டோம். அத்தானுக்கு திவசம் எப்போ? நீ செத்ததுக்கு அப்புறம். அரை லிட்டர் பால் வாங்கிட்டு போய் வீட்டுல அளந்து பார்த்தா 400 மில்லி தான் இருக்கு. காய்ச்சினா திரிஞ்சு போகுது. குழந்தைக்கு கொடுத்தா பேதி ஆகுது. வாங்காத, உன்னை யார் வாங்க சொன்னா? அந்த அம்மா சொல்றது உண்மைதான். நானும் தான் பால் வாங்குறேன். வீட்டுக்கு போய் அளந்து பார்த்தா கம்மியா இருக்கு. காய்ச்சினா கெட்டு போகுது. நீ வாங்காத, ரொம்ப பேசுற. வாங்க வாங்கன்னு வெத்தலாம் கொஞ்சம் அலட்சமா உன்ன. ஏன்பா நீ தானே பால் குடுக்குற, குறைய உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். நான் பாடுற ரெக்கமெண்ட சும்மா குரல் கொடுக்குற. பாமா கம்முன்னு நீ சத்தம் போட்டா நாங்க பேசாம போணுமா? சும்மா தொண கத்தி நிக்காத. இந்த பால் ஒண்ணு எங்க அப்பா வீட்ல இருந்து பாக்கெட் பண்ணி வரல. இதுல கீது பாரு ஜிகேன்னு. அங்க போய் கேளு, உன் பவுசு தெரியும். கேக்குறேன், எங்க கேட்கணுமோ அங்க கேக்குறேன். அரசு நிர்ணயித்த அளவு கட்டுப்பாடுகளை மீறியதாலும் தர கட்டுப்பாட்டை கடைபிடிக்காததாலும் மக்கள் நலன் கருதி ஜிகே அக்ரோ டைரி ஃபார்மை நிரந்தரமாக மூடி சீல் வைக்குமாறு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஜிகேயின் பால் பண்ணை சீல் வைக்கப்பட்டது அனைவரும் அறிந்ததே. மேலும் அவருக்கு சொந்தமான ஒயின் ஷாப்பில் விற்கப்பட்ட போலி மதுபானம் குடித்து 3 உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சூர்யா எடுத்த நடவடிக்கையின் பேரில் ஜிகேயின் ஒயின் ஷாப்பில் விற்கப்பட்ட அனைத்து மதுபானங்களும் போலி என கண்டுபிடிக்கப்பட்டு அவருக்கு சொந்தமான 56 ஒயின் ஷாப்புகளும் சீல் வைக்கப்பட்டன. மில்க் ஃபேக்டரி, 56 வைன் ஷாப், அத்தனையும் மூடிட்டான். சட்ட ரீதியா சிஸ்டமேட்டிக்கா சீல் வச்சுட்டான். என் தனரேகையில கை வச்சவனுக்கு ஆயுள் ரேகையே இருக்கக்கூடாது.
ஒரு நிமிஷங்கண்ணா. இதை படிச்சு பார்த்துட்டுங்கண்ணா கையை வெட்டலாமா காலை வெட்டலாமா இல்லை சுட்டு கொல்லாமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கண்ணா. என்னங்கண்ணா திரு முழிக்கிறீங்க? அது சரி, படிக்காதனால தானே அடியால வந்திருக்கிறீங்க. கொடுங்க, நானே படிச்சு சொல்றேன். பெறுநர் உயர் திரு காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள். பொருள்: உயிருக்கு ஆபத்து என்பதால் முன் பாதுகாப்பு வாங்குதல். ஐயா வணக்கம். என்னுடைய நடவடிக்கையால் ஜிகேக்கு சொந்தமான 56 மதுபான கடைகள் மூடப்பட்டதும் அவருக்கு சொந்தமான பால் தொழிற்சாலைகள் சீல் வைக்கப்பட்டதும் தாங்களுக்கு தெரிந்ததே. இதற்கு பழிவாங்கும் நோக்கில் ஜிகே என்னை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். ஆகவே எனக்கு மரணமோ இரத்த காயமோ என் உடம்பில் சிறு கீறலோ, எப்படி கீறல் விழுந்தால் கூட அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஆரம்பம்தான். சீல் வைக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஜிகேயை கொஞ்சம் கொஞ்சமா அழிப்பேன். சட்டத்து மூலமா அவனை நடு தெருவில் நிறுத்துவேன். போய் சொல்லு. இறங்கடா. உண்மையில வந்திருக்க தெரியுமா? பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்னடா பிலிம் காட்டுறியா? தப்பு தான் சார். 3 கிலோமீட்டர் சுத்தி வர கஷ்டமா இருக்குன்னு உண்மையில நான் வந்து தப்பு தான். அதுக்கு மோட்டார் வாகன சட்டம் செக்ஷன் 177 படி என் மேல கேஸ் போட்டுக்கோ. 150 ரூபா ஃபைன். அதை நான் கோர்ட்ல போய் கட்டிக்கிறேன். மோட்டாருங்கிறான் சட்டங்கிறான். ஆனா டூட்டி டைம்ல ஷூ போடணும், நீ செருப்பு போட்டுக்க, அது சட்டப்படி தப்பு. தலையில தொப்பி போட்டிருக்கணும், இல்ல அது சட்டப்படி தப்பு. இடுப்புல போட்டிருக்க பெல்ட்ல அசோக சின்னம் தலைமாத்தி இருக்கு, அது சட்டப்படி பெரிய தப்பு. அதுக்கு மேல வயிறு பெருத்து தொப்ப போட்டிருக்க, இது போலீஸ் ஆர்டர் ப்ரொசீஜர் படி தப்போ தப்பு. இதுக்கு நியமன அதிகாரி நினைச்சா சார்ஜ் இஷ்யூ பண்ணி பிளாக் மார்க் போட்டு உன்னோட ப்ரொமோஷனை கட் பண்ணலாம். அப்புறம் இப்படி ஓரம் கட்டி லஞ்சம் கேட்கிற பாரு, அது லஞ்ச ஒழிப்பு சட்டம் 1988 அண்டர் செக்ஷன் 4(1) படி பெரிய தப்பு. இதுக்கு 6 மாசத்துல இருந்து 6 வருஷத்துக்கு உன்னை சஸ்பெண்டே பண்ணலாம். என்ன பாக்குற? சூர்யா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களை பாதுகாக்க வேண்டியதுதான் உன் டியூட்டி. அதை விட்டுட்டு இப்படி ஓரம் கட்டி வசூல் பண்றதுக்கு இல்ல. தலைவா ஒண்ணு வேணாம், ஆளை விடு, நீ போ. இந்த கதையே வேணாம். சார்ஜ் ஷீட் போடு, ஃபைனை நான் கட்டுறேன். உனக்கு சார்ஜ் மெமோ ஸ்டேஷன்ல இருந்து வரும். வார்த்தா? நீ கேட்ட இடம் வந்துச்சு, இறங்கு. பணம் எவ்வளவு பாச்சு? 150 ரூபா கொடு. என்னங்க குண்டுக மண்டுக்கு கேக்குறீங்க? இந்த கோடம்பாக்கத்துல இருந்து பனங்கல் பார்க்க வர்றதுக்கு 150 ரூபாய்ங்களா? ஆமா. சரி, உன்ற பேர் என்ன? பேரெல்லாம் கேக்குறேன். எது கேக்குற? தலைவா, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 12 படி அதிக வாடகை கேட்ட தப்பு தான் தலைவா. வரேன் தலைவா. இரு இந்த ஒன்ற காசை வாங்கிட்டு போ. வேணாம் தலைவா, சும்மா வாங்கிட்டு போப்பா தலைவா. ஏடா குடும்பமா மாற்றத்துக்கு நல்ல வேலைக்கு தப்பிச்சோம். சூர்யா சரியான போர்டு தான் போட்டிருக்கிறாரு. ஏன்பா 1 லிட்டருக்கு 9 பாயிண்ட் தான் போட்டிருக்க? அதுவா, அரேபியால எண்ணெய் கடலாம் வத்தி போச்சான். அவ்வளவுதான் போட முடியும். பேசாம நீ வண்டி நவுத்திட்டு போ. அப்படியா? அம்மா தாயே, பங்க மூட வச்சிடாதம்மா, கரெக்டா போட்டுறேன். சூர்யா மாதிரி ஒரு ஆள் இல்லைனா நீங்களா திருந்தவே மாட்டீங்கடா. பஜ்ஜி இருக்கா? பின்ன பால்கோவாவா? இல்லைங்கண்ணா, சூடா இருக்கான்னு கேட்டோம். கடாயில கைய விட்டு பாருவே, சூடா இருக்கா? சரி. டேய் எட்டி பார்க்காதடா. பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்காய் வெளியே கிடக்குன்னு தூக்கி உள்ள போட்ட போறாங்க. பஜ்ஜி எடுத்துக்கிட்டுமா? எடுத்துக்கப்பா, இதுக்கெல்லாம் ஆள் வச்சு எடுத்து கொடுப்பாங்க. என்ன ரொம்ப மரியாதையா பேசுறாரு? பசிக்கு பஜ்ஜி வாங்கி திங்கிறோம், இதுல என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? இந்தா. என்னடா ஒரே எண்ணெயா இருக்கு? எடுறா அந்த பேப்பர். ஐயா, பேப்பரை கேட்காதீங்கய்யா, பிராத கொடுத்துறாதீங்கய்யா. கடல்ல காலியா போச்சுன்னு கொஞ்சம் குருடாயில் கலந்தது என்னமோ உண்மைதான். கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயில சூப்பரா போட்டு கொடுத்துருங்கய்யா. தயவு செய்து பேப்பரை மட்டும் கேட்காதீங்கய்யா. என்னடா 1 மீட்டர் கேட்டா 9 மீட்டர் அவுத்து விடுறான். ஆடா பாவி, நான் கேட்ட பேப்பரே வேற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியடா. தமிழ்நாட்டுல பஜ்ஜி சாப்பிடுறதுக்குன்னு சில சம்பிரதாயம் இருக்குடா. 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தியோ தினகரன்லயோ கொஞ்சத்தை கிழிச்சு அதுக்கு நடுவுல பஜ்ஜியை வச்சு ஒரே அமுக்கி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துட்டு சாப்பிடுற சம்பிரதாயம்டா எங்க சம்பிரதாயம். அத கேவலமா பேசுறான்பா இவன். ஆனா சூர்யா, வெறும் ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரையே வெள்ளையாக்கிட்டியடா. நீ சூப்பர்ரா. பூஞ்சோலை வழக்கை தீர விசாரித்ததில் பூஞ்சோலை எஸ்டேட் ஓனர் ஜிகேயை இந்த கோர்ட் வன்மையாக கண்டிப்பதுடன் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு
இழப்பு தொகையாக மொத்தம் ரூபாய் 25 கோடியும் அவர்களுக்கு மீண்டும் வேலை கொடுக்க வேண்டும் என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. ஜிகே பையா, இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதனால உங்க ஃபார்ம் ஹவுஸையும் டிரான்ஸ்போர்ட்டையும் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு உங்க 15 லான்ச்சையும் 10 போட்டையும் எடுத்துக்கிறேன். நம்மளுக்கு நீங்க 15 கோடி தரணும். அதுக்கு உங்க வீட்டையும் அயன் ஃபேக்டரியும் சேர்த்து எடுத்துக்கிறோம். மிஸ்டர் ஜிகே, இப்ப கொடுத்தது போக இன்னும் 12 கேஸ்ல நீங்க நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு. நடுத்தெருவில் நிக்கிற உங்களுக்கு ஒரு வாட்ச்மேனா இருக்க விரும்பல. போங்கடா, எல்லாரும் போங்க. நான் ஒன்னும் பிறக்கும் போதே பணக்காரன் இல்ல. 7 வயசுல வயிற்றுல டியூப கட்டி சாராயம் வித்தவன். 10 வயசுல நான் பிளேடு போட்டவன். 15 வயசுல மர்டர் பண்ணவன். என் நெஞ்சில இருக்கிற முடிதாண்டா உதிர்ந்திருக்கு. இந்த நெஞ்சு இரும்புடா. மிதிக்கிறேன் அந்த சூர்யாவை. சொன்ன மாதிரியே என்ன நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டான்ல, விட மாட்டேன். என் கிரிமினல் பவர் என்னன்னு காட்டுறேன். சீக்கிரமாக்கா, டைம் ஆச்சு. வந்துட்டேன். என்னம்மா ஷூட் ஆயிட்டா இருக்கா? வணக்கம். எங்களுக்கு கிருஷ்ணகிரி பக்கத்துல சின்ன மண்டூருங்கிற கிராமம். உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். சூர்யா, ஏதோ முக்கியமான வேலை போல இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம், நீ பாத்துக்கோ. பாய். சொல்லுங்க. எங்க விவசாயத்துக்கு கருவையாறு டேம்ல இருந்து தண்ணி வரும். வருஷத்துக்கு 6 தடவை விடுவாங்க. இந்த வருஷம் 3 தடவை விட்டு நிப்பாட்டாங்க. பயிரெல்லாம் வாடுதுங்க. உங்களை நம்பித்தான் நாங்க வந்திருக்கோம். டீடைல்ஸ் இருக்கா? இருக்குங்கய்யா, இந்தாங்க. ஓகே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் கோர்ட் மூலியமா இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து தண்ணி விட ஏற்பாடு பண்றேன். தம்பி, எங்க ஊருக்கு நாளைக்கு காலைல தான் பஸ் கிடைக்கும். அதனால சரி, அப்போ ராத்திரி இங்கே தங்கிக்கங்க. ராஜேஷ் சார், இவங்க சாப்பிட்றதுக்கும் தங்குறதுக்கும் ஏற்பாடு பண்ண. ஓகே சார். ரொம்ப நன்றிங்க. ஜிகே சார், நாங்க இங்கே தங்கிட்டோம். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. வா போலாம். ஹலோ ஹலோ, அக்கா ஃபோன் பண்ணிருக்கா. இந்த பக்கம் தான் போயிருப்பா. வாங்கடா. ஹலோ சூர்யா, சூர்யா, என்ன காச்சு? எங்க இருக்க? அக்கா, அக்கா, அக்கா எங்க இருக்க? அக்கா, அக்கா, அக்கா எங்க இருக்க? அக்கா, 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 டேய்!
ரம்யா அக்கா அக்கா ரம்யா ரம்யா அக்கா அக்கா ரம்யா ரம்யா எங்க பாருங்க அக்கா 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 ரம்யா ரம்யா அக்கா ரம்யா அம்மா இங்க அக்கா 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 அக்கா